நிகழ்ச்சி ஆரம்ப ஜெபம் ஆண்டி. ஜெபம் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற சுவாமி. இந்த வேளையிலும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இவ்வளவு நாளும் கற்றுக்கொண்டதும் தேர்ச்சி அடைந்ததும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்து கர்த்தாவே இந்த வேளையிலே தங்களுடையதான திறமைகளை, தங்களுடைய காரியங்களை சிறு வாயினாலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி சுவாமி. இதில் பங்கேற்கிறதான சிறு பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த விழாவிலே பங்கேற்று கொள்ளும்படியாக வந்ததான அனைவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். விசுவாச மக்களை குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படும் ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் சுவாமி. நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். முதல்ல அங்கே வந்திருக்க எல்லாருக்கும் 2023 கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறதோட ஃபஸ்ட்டு ப்ரேயர் சாங் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு யூத் மெம்பர்ஸ், அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் சாங்.
நல்ல ஒரு ப்ரேயர் சாங் பாடின எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக வெல்கம் ஸ்பீச் சிஸ்டர் கிளாடிஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் வரவேற்பு கூறும்படியாக வந்திருக்கிறேன். முதலாவதாக வரவேற்பு கூற வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அவர்களை எல்லாரும் நம் கரந்தட்டி கரத்தை தட்டி ஆண்டுடைய நாமத்தை வரவேற்போம். அடுத்தபடியாக வரவேற்புரை கூற வேண்டியது நம்முடைய சபை போதகர் மற்றும் நம்முடைய பாஸ்டர் அவங்களே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய சிஏ சார்பாகவும் சண்டே ஸ்கூல் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புரை கூற வேண்டியது, பொதுவாக ஒரு விழா என்று சொல்லி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் கெஸ்ட்டு நிறைய பேர் இல்லைன்னா ஒரு ஆளாவது இருப்பாங்க. ஆனால் நம்முடைய மத்தியில் கெஸ்ட்டாக இருப்பது நீங்கள் எல்லாரும் தான். நம்முடைய விழாவை சிறப்பிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நம்முடைய சபையில் விசுவாசிகளாக இருந்தவங்க பல வெளியூரில் வேலை நிமித்தமாகவும் திருமணமாகி இன்னொரு இடத்துக்கு போய் அப்படி வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்த நல்ல அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய சி சார்பாகவும் எங்களுடைய சண்டே ஸ்கூல் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புரை கூற வேண்டியது, நம்முடைய சபையில் அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் நம்முடைய நட்பின் அடிப்படையில் நாம் கூப்பிட்ட போது அந்த அழைப்பை ஏற்று அன்போடு இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நம்முடைய சிஏ சார்பாகவும் சண்டே ஸ்கூல் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்பு கூற வேண்டியது நம்முடைய சபை விசுவாசிகள். அவங்க எல்லாரும் இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. அழைப்பை ஏற்றி எல்லா காரியங்களிலும் ஒத்துழைத்தாங்க. அவங்களையும் நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய சிஏ சார்பாகவும் சண்டே ஸ்கூல் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்பு கூற வேண்டியது, இப்பொழுது இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், சிஏ அங்கத்தினர்கள் மற்றும் சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, அவங்க இல்லைன்னா இந்த விழாவே இல்லை. அவங்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருக என வரவேற்று என்ற வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடங்கி காப்பர் வரைக்கும் வெல்கம் ஸ்பீச் கொடுத்து நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் கிளாடிஸ் அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாஸ்டர் அம்மா ஸ்பெஷல் ஸ்பீச். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பூமியில் மனிதனாக வந்து உதித்தார். அந்த நாளை உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகத்தில் வைக்கிறது. ஏன்னா அவருடைய பிறப்பு மிக விசேஷமானது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லா மதத்தினரும் இயேசுவின் பிறப்பை ஒருவரும் அதை மறுப்பதில்லை. அவ்வளோ விசேஷமான ஒரு தெய்வம். அவருடைய நாமத்தை நாம் நினைவு கூறுகிற விதத்தில் ஆண்டுகள் தோறும் ஒரு சடங்காச்சாரமாய் நாம் அதை கொண்டாடாமல் அனுபவத்தோடு கூட இங்கே இருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய உள்ளங்களிலேயும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தோடு கூட நமது விழாவை நாம் கொண்டாடுகிறதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எப்படி? கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவதூதன் மரியாளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மரியாளை உலகம் முழுசும் பாராட்டுகிறது. அநேகர் தெரியாமல் வணங்கியும் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை சுமந்த அந்த பெருமை மரியாளுக்கு உண்டு. உங்களுக்கு எனக்கு இல்லாத ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை அன்றைக்கு இந்த உலகத்திற்கு மரியாள் இந்த இயேசுவை கொண்டு வந்தாள். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி இன்றைக்கு அன்றைக்கு மரியாள் கொண்டு வந்தா அந்த ஈஸியாக லகுவாக இந்த இயேசுவை அவள் ஏற்று அவள் மூலமாக வெளியே கொண்டு வருவதற்கில்லை. அவ்வளோ கடினமான ஒன்று. ஆனாலும் இந்த பெரிய தேவனை ஏற்கனவே முன்னறிவித்ததின்படி ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவித்ததின்படி அவர் எந்த சந்ததியில் பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார், எப்படி பிறப்பார், எப்போது பிறப்பார், எதற்காக பிறக்கிறார் என்கிற சகல காரியங்களையும் இந்த வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு பல வித்தியாசமான சூழ்நிலைகளில் வாழ்ந்ததான மனிதர்கள், தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிவித்தார்கள். அந்த விதத்தில் இந்த மரியாள் எத்தனை கன்னிகைகள் அதுக்காக ஆயத்தமாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்களோ தெரியாது. எனக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்கனால முன்னறிவிக்கப்பட்டதுனாலே நான் நினைக்கிறேன் அநேக கன்னிகைகள் என் மூலமாக இந்த கிறிஸ்து வெளிப்படணும்னு கூட அவங்க அநேகர் முயற்சித்திருக்கலாம். ஆனால் அந்த மரியாளை பார்ப்போமானால் அவளும் நினச்சிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவளுடைய வாழ்வில் கிறிஸ்து பிறந்ததின் மூலமாக அவள் மேன்மை அடைந்தாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான அனுபவம். அதே போல் இயேசு பிறந்த அந்த பெத்லகேமும் ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்று பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்ததினாலே இன்றைக்கு அந்த பெத்லகேம் பயங்கரமான ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரையிலையும் அந்த பெத்லகேம் சிறப்பாக இருக்கிறது. மரியாளுடைய காரியமும் அப்படிதான். நான் ஒன்றே சுருக்கமாக சொல்லுகிறேன், எனக்கு நிறைய நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான், அதை சீக்கிரமாக சொல்லி முடித்துடுறேன். இது மாதிரி இன்னைக்கு நம்மெல்லாம் இருக்கிறோம். பெத்லகேமை போல இருக்கலாம், மரியாளை போல இருக்கலாம். பெரிய விசேஷமான ஒரு பெரிய விஐபி ஃபேமிலியில் அப்படிலாம் சொல்லலை, அவர் அப்படி வரல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவரை பற்றி சொல்லும் பொழுது இதுவரையிலும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒருவராலும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான அவர் எல்லாரும் காணும் விதத்திலே இந்த பூமியிலே தம்முடைய குமாரனை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த குமாரனை எல்லாரும் காணும் விதத்திலே மரியாள் வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அதற்கு அநேக சிரமங்கள் உண்டு. இந்த இயேசுவை வெளியே கொண்டு வர்றதுக்கும் இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கும் மரியாள் அநேக காரியங்களை அனுபவிக்க வேண்டியது வந்தது. நிந்தைகள், அவமானங்கள், பழி சொற்கள், இதெல்லாம் இந்த காலத்தில் கூட என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அந்த காலங்களில் இவ்வளவு படிப்பறிவு இல்லாத காலங்களில் எவ்வளவாக நிந்தித்திருப்பார்கள். பரவாயில்லை, ஆண்டவரை வெளிக்கொண்டு வருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிறார். கீழே வாசிக்கும் பொழுது அவன் யோசிக்கிறான், இதெல்லாம் கூடாத காரியம், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாதவளாக இருக்கிறேனே என்று சொல்லும்போது தேவதூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாளே சாதாரணமான ஒருவர் அல்ல, அகிலத்தையும் படைத்ததான ஆண்டவராகிய இயேசு ஒன்னில் உதிக்க போகிறார். அவர் பெரியவராயிருப்பார். பெரிய தேவன், அகிலத்தையும் படைத்தவர், ஒருவராலும் காணக்கூடாதவர், கண்டிராதவர். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் முன்னில் வரப்போகிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு
கொடுப்பார், உன்னதமான தேவனின் குமாரன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆம், அதுதான் பெரிய காரியம். இந்த பெரிய தேவன் இந்த உலகத்தை எல்லாம் பிசாசு தன் ஆளுகையில் வைத்திருக்கிற காலத்தில் அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் ஆளுகை செய்கிறார். பிசாசின் ஆளுகை உட்பட்டதான அனைத்து ஜனங்களையும் விடுவித்து தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படிக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அனைவரும் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவ தூதன் சொன்ன காரியம் மட்டுமல்ல, நட்சத்திரமும் சொல்லிச்சு. அது சொல்லுது சாஸ்திரிகளத்தில், சாஸ்திரிகளே, இந்த உலகத்தில் பெரிய தேவன் இன்னைக்கு ஒரு ராஜாதி ராஜாவாய் என்றென்றைக்கும் முடிவில்லாமல் அரசாட்சி செய்கிற ஒரு பெரிய ராஜா இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு அறிவித்தது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த ராஜாவை இவர்கள் காணும்படிக்கு இந்த நட்சத்திரமே வழிகாட்டுகிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் 2 காரியங்களை தீர்மானங்கள் எடுக்கணும். ஒன்று, மரியாளை போல இந்த பெரிய தேவன் நமக்குள்ள நம்மை மூலமாக பிறந்து இந்த உலகத்துக்கு அறிமுகமாகணும், நம் மூலமாக. இன்னொன்று, இந்த நட்சத்திரம் எப்படி வழிகாட்டினதோ அதுபோல நம் ஒவ்வொருவரும் விசேஷித்த நட்சத்திரமாக இருந்து அநேகரை நாம் வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பெரிய தேவனுக்கு நேராக, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நேராக, பொல்லாத பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படி இரட்சகராக இந்த உலகத்துக்கு அறிமுகமான அந்த தெய்வத்தை நாம் மற்றவங்களுக்கு காண்பிப்பதிலும் அநேகரை அவரிடம் கொண்டு வருவதிலும் நாம் சிறந்தவர்களாக மாற வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 9 பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். யூதருக்கு, அந்த சாஸ்திரிகள் சொல்லும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவர்களுடைய நட்சத்திரம். நட்சத்திரம் நீங்களாம் ஒரு ஸ்டார்னு சொன்னால் சினிமா நடிகர்களை ஸ்டார்னுபாங்க. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது அவர்களை, ஆண்டவரை வழிகாட்டுகிறவர்களை நட்சத்திரம் என்று சொல்லுகிறது. இது அவருடைய நட்சத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். ஆம், என் மூலமாக அந்த கிறிஸ்து வெளிப்பட. மரியாள் சொன்னால, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. நம்முடைய விருப்பம் இல்லாமல் அவர் தாமாக வர முடியாது. நம் மூலமாக வெளிப்பட நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்கள் குடும்பங்களில் வெளிப்படுவார். ஒருவேளை உங்கள் குடும்பங்களை பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம், பொல்லாத பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம், வேதனை, துன்பம், கண்ணீர், கவலை உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம், வறுமை, தரித்திரம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம், சாபமான வியாதிகள் ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதிலிருந்து முழுமையுமாய் உங்களை விடுவித்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் என்றென்றைக்கும் வாழவும், என்றைக்கும் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படியாக இன்றைக்கு இந்த இயேசுவானவர் நமக்காக உதித்திருக்கிறார். உங்கள் வாழ்வையில் உதிப்பார், குடும்பத்தில் உதிப்பார், எல்லாருடைய வாழ்க்கையிலும் உதித்து அநேகரை அவரண்டை இழுத்து கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 2023லையும் கிறிஸ்து பிறப்பை பற்றி அருமையான ஒரு வார்த்தைகள் பேசி, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட கொஞ்சம் புரியுது மாதிரியும், தெரிஞ்சவங்களுக்கு கூட கொஞ்சம் புரியுது மாதிரியும், தெரியாதவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்த பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததாக சிஏ அறிக்கை 2022 உள்ள சிஏ அறிக்கை சிஸ்டர் லதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2022 சிஏ அறிக்கை.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2022ஆம் ஆண்டு சிஏ கூட்டமானது 16/7/2023 சனிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு சபை போதகர் அவர்களின் ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. சபை போதகர் அவர்கள் மத்தேயு 25:14 முதல் 30 வசனங்களை வாசித்து, தேவன் தமக்கு கொடுத்த தாலந்து சிறியதோ பெரியதோ தேவனுடைய பார்வையில் அனைவரும் சமம் என்ற தலைப்பில் சில வார்த்தைகளை போதித்தார். இக்கூட்டத்தில் 10 பேர் கலந்து கொண்டனர். அதன் பின்பு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் வாலிபர் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு வாரமும் வாலிபர் கூட்டமானது ஆரம்ப ஜெபத்துடன் தொடங்கப்பட்டது. பின்னர் தலைவர் அவர்களின் மூலம் ஒரு பாடல் பாடப்பட்டு அறிக்கை வாசிக்கப்பட்டது. அதன் பின்பு வருகை பதிவு எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஒவ்வொரு வாரமும் சிஏ அங்கத்தினர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவார்கள். ஒவ்வொரு சிஏ கூட்டத்திலும் பாடல், வேத வாசிப்பு, கதை, கட்டுரை, பிரசங்கம், பாடல் வசனம், கேள்வி பதில், ஆக்ஷன் வசனம், வேதவசன விளையாட்டு, பரிந்துரை ஜெபம் ஆகிய நிகழ்ச்சிகளை சிஏ அங்கத்தினரால் நிகழ்த்தப்பட்டது. அதன் பின்பு அடுத்த வார நிகழ்ச்சிகள் தீர்மானிக்கப்படும். பரிந்துரை ஜெபத்தில் சிறு பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் உடல்நலம் சரியில்லாதவர்களுக்காகவும் வேலைக்காகவும் ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். இறுதியாக தலைவர் அவர்கள் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி சில வார்த்தைகளை கூறிய பின்பு சிஏ கூட்டமானது நிறைவு செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சிஏ போட்டியில் கலந்து கொண்டு சிஸ்டர் ராதா பரிசுகளை பெற்றார். இவ்வாறாக 2022ஆம் ஆண்டின் வாலிபர் கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாறு வாலிபர் கூட்டம் இனிதே நடைபெற உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி 2022ஆம் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். ரெண்டாயிரத்தி 22 சிஏ அறிக்கையை வாசித்த சிஸ்டர் லதா அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக சோலோ சாங் அஜித் குரூப்.
ஆகுச்சு கம்ப்ளீட் ஆறுச்சுவா என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதாங்க அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதாங்க அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. நல்ல ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிய நம் சபையின் வருங்கால தூண்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு சோலோ சாங் சிஸ்டர் சாங் தானே சோலோ சாங் தானே நட்சத்திரம் இயேசு மகாராஜனே குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே விடிவழி நட்சத்திரம் இயேசு மகாராஜனே குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே வாழ்கவே இம்மானுவேல் உன் நாமமே என்றும் வாழ்கவே வாழ்கவே இம்மானுவேல் உன் நாமமே என்றும் வாழ்கவே விடிவழி நட்சத்திரம் இயேசு மகாராஜனே குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே மகிமையை துறந்து உம்மையும் வெறுத்து மாட்டுத் தொழுவத்தில் நீ பிறந்தீரே மகிமையை துறந்து உம்மையும் வெறுத்து மாட்டுத் தொழுவத்தில் நீ பிறந்தீரே நீ வாழ்கவே இம்மானுவேல் உன் நாமமே என்றும் வாழ்கவே நீ வாழ்கவே இம்மானுவேல் உன் நாமமே என்றும் வாழ்கவே விடிவழி நட்சத்திரம் இயேசு மகாராஜனே குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே நிகரில் அன்பல் நீ காட்டி என்னை ரட்சித்தி பாவியான உலக நீர் மன்னித்து மாற்றி நீ நிகரில் அன்பல் நீ காட்டி என்னை ரட்சித்தி பாவியான உலக நீர் மன்னித்து மாற்றி நீ நீ வாழ்கவே இம்மானுவேல் உன் நாமமே என்றும் வாழ்கவே நீ வாழ்கவே இம்மானுவேல் உன் நாமமே என்றும் வாழ்கவே விடிவழி நட்சத்திரம் இயேசு மகாராஜனே குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே இயேசு மகாராஜனே குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே பிறந்தாரே இயேசுராஜனே பிறந்தாரே தேவகுமாரனே பிறந்தாரே இயேசுராஜனே பிறந்தாரே
நம் குறைகளை அவ்வளோத்தையும் நீக்க வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அருமையான பாடல் பாடின சிஸ்டருக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு டான்ஸ், ரெக்ஸி ரெய்னா இசான். It's Christmas! Ho, ho, ho! Merry, Merry Christmas! Wishing you a happy day! Ho, ho, ho! Merry, Merry Christmas! Wishing you a happy day! Merry, Merry Christmas! Wishing you a happy day. Sleigh bells are ringing on this day, smiling, laughing as we play. Reindeer are dancing in the snow, jumping, bumping, here we go. Merry, Merry Christmas. Wishing you a happy day. Merry, Merry Christmas. Wishing you a happy day. Info bells. Jingle bells, jingle bells, jingle all the way. All the fun is to ride on the open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. All the fun is to ride on the open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. All the fun is to ride on the open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. All the fun is to ride on the open sleigh. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. It's Christmas. டிசம்பர் மாதம் வந்தாச்சுனாலே இருக்கிறது அவ்வளோ பனிப்பொழிவு தான். அதே மாதிரி ஒரு வெண்மையான பனி துளிகளாட்டு அங்கே கொட்டி தீர்த்துட்டு போன அந்த இளஞ்சிட்டுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு சோலோ சாங், ஜிஃப்னா ஜூடி. Let it be Christmas everywhere, in the hearts of all people, both near and afar. Christmas everywhere, with the love of the season, wherever you are on the small car, it rolls on with great mistletoe. Big city streets where 1,000 lights go. Let it be Christmas everywhere. Let heavenly music fill the air. Let every house sing. Let every born the story of hope and joy and peace. And let it be Christmas
hearts of all children are sleeping their beds in the eyes of young babies, their first fall and slow. Memories, memories that never grow. Let it be Christmas everywhere. Let heavenly music fill the air. Let every heart sing. Let every bell ring. The story of hope and joy and peace. Let it be Christmas everywhere. Let heavenly music fill the air. Let anger and fear and hate disappear. Let there be love that lasts through the year. And let it be Christmas, Christmas everywhere. Let it be Christmas everywhere. The songs that we sing and the gifts that we bring. Christmas everywhere. In warm the seemings and what we reading from sunny white beaches that through water roads, snow covered mountains and valleys below. Let it be Christmas everywhere. Let heavenly music fill the air. Let every heart sing. Let every joy the story of hope and joy and peace. And let it be Christmas everywhere. Let heavenly music fill the air. Let anger and fear and hate disappear. Let there be love that rush through the air. And let it be Christmas, Christmas everywhere. Christmas everywhere. Christmas everywhere. நமக்காக ஒரு நல்ல ஒரு ஆங்கில சாங் பாடின 2 சிஸ்டர்ஸுக்கு நன்றி. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு நாடகம். இந்த ட்ராமாவில் 3 மரங்களோட நினைவுகளையும் அதோட முடிவுகள் எவ்வளவு ஆச்சரியமாக இருந்து அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம்.
என்னுடைய ஆசை என்னென்னா, நான் ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்துட்டேன். இனிமேல் என்னையே வெட்டி இந்த ஒரு பெட்டி செஞ்சு அதில் உலகத்தோட விலையுறந்த பொருளை வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. என்னோட ஆசை என்னென்னா, நான் வந்து வளர்ந்து என்னை வந்து ஒரு பெரிய கப்பல் செஞ்சு என் மேலே வந்து நிறைய எல்லாரும் வந்து பயணம் பண்ணணும் எனக்கு ஆசை. நான் இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டேன். என் மூலம் நான் நல்லா உயரமாக வளர்ந்து இந்த வானத்தை தொட வளர்த்தி வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஃபோன் வேறு அடிச்சிட்ருக்கு. கடங்கார தொல்லை தாங்க முடியல. சரி, இன்னொரு வாட்டி அடிக்கிட்டு பார்த்துக்கலாம். சரி, ஃபோன் அட்டன் பண்ணுவோம். ஃபோன் எடுக்கலாம். வீட்டுக்கே தேடி வந்து கடனை கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். சரி, ஃபோன் எடுத்து என்னென்னு பேசுவோம். ஹலோ. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கள். ஹலோ தம்பி, எப்போவே கடை எப்போ தரதா இருக்கீங்க? ஆனால் ஒரு மாதம் டைம் கொடுங்க. நான் இப்போ ரொம்ப டைட்டு. நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லி கடன் வாங்குனீங்க? அடுத்த நாளே தந்துடுவேன்னு சொல்லி தானே வாங்குனீங்க? நான் அப்படி தரணும்னு இருந்தேன். அது வேற ஒரு இதுக்கு இதாக செலவாகி போச்சு. எனக்கு தெரியாது, என் பணம் எனக்கு வேணும். ஆனால் ஒரு மாதம் டைம் இன்னும் கண்டிப்பாக நான் ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரம் தான் உனக்கு டைம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளால நீ எனக்கு பைசா திருப்பி தரலைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. சரி, நான் ஒரு வாரத்தில் நான் கொடுத்துறேன். நான் திருப்பி கொடுத்துறேன். சரியா? வைக்கிறேன் ஃபோன். கடங்காரன் தொல்லை வர தாங்க முடியல. வர டெய்லி வந்து டார்ச்சர் படுத்திட்டே இருப்பான். காசு கொடுங்க. என்ன பண்ணுறது? வீட்டில் வேற ஒரு திங்ஸ் கூட இல்லை. என்ன பண்ணுறது? ஏதாவது விற்று கொடுக்கலாம் பார்த்தா ஒன்றும் இல்லை. 3 மரம் நட்டு வச்சேன் நம்ம தோட்டத்தில். சரி, அதை போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. இவன் எதுக்கு இங்கே வரான்? மாதத்து ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்மளும் கவனிக்காமல் இப்போ எதுக்கு வரான்னு வேற தெரியலையே. பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு. சரி, மரத்தை விற்று நம்ம அவனுக்கு இந்த காசை கொடுத்துட வேண்டியதான். சரி, இந்த மரம் வெட்டுற ஆசாரி கூடுவோம். யார் அடிக்கிறான்னு தெரியலையே. எந்த நேரத்தில் எவன் அடிக்கிறான்? சரி, பார்ப்போம். நமக்கு தலைக்கு மேலே வேலை வேற இருக்குங்க. ஃபோன் அடிச்சிட்ருக்கான். எவனுக்கு தெரியலையே. சரி, அடுத்த வாட்டி அடித்தா பார்த்துக்கலாம். ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கானே. இன்னொரு வாட்டியை ட்ரை பண்ணுவோம். யாருப்பா இது? இந்த நேரத்தில் அவன் கால் பண்ணுறான். சரி, அடித்து பேசுவோம். ஹலோ ஹலோ. ஹலோ அண்ணா. யார் அண்ணா? அந்த மரம் வெட்டுற வந்தாங்கண்ணா. ஆமாம், நான் மரம் வெட்டுறேன் தான் பேசுகிறேன். நீங்கள் அண்ணா தெரியுதாண்ணா? இனி தெரியுதா? ஃபோனில் பார்த்துட்டு தெரியுதான்னு கேட்டால் எப்படி பார்த்து தெரிஞ்சோம்? போன மாதம் தென்னை மரம் வெட்டிட்டு போனீங்களாண்ணா? போன மாதத்தில் தென்னை மரம் வெட்டினா? போன மாதம் எவ்வளோ மரம் வெட்டினேன். நான் தானே கோலியாங்குளத்து கோபி. கோலியாங்குளத்து கோபியா? நீ இப்படி கேள்விப்படாத பேராகவே இருக்கு. அண்ணா வந்தீங்களாண்ணா அன்னைக்கு? இன்னைக்கு போன மாதம் வந்தீங்க. சரி, அந்த கோவினி. ஆமாண்ணா. ஆமாம். ஓ, கோலியாங்குளத்து கோவினி. ஆமாம். சரி 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 சரி. என்ன சொல்லு? அண்ணா ஒன்றும் இல்லை, 3 மரம் இருக்குது நம்ம தோட்டத்தில். சரி, அதை மரத்தை வெட்டணும். வருவீங்களா? பெரிய கஞ்சனாச்சே, நம்மளை வச்சு கேம் விளையாடி வேணும். அண்ணா வரலாமாண்ணா சீக்கிரம்? ஏன்னா என்னைக்கு வெட்டணும், எப்படி வெட்டணும், அது எதுவுமே சொல்ல மாட்டேங்க. உடனே வாங்க, நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு மரத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சடனாக ஃபோன் அடிச்சுட்டு இப்போ உடனே வாங்க, நான் கோலியாங்குளத்தில் கோபி பேசுங்க, சங்கர் பேசுங்கன்னு சொன்னால் நான் எப்படின்னு வர முடியும்? தலைக்கு மேலே வேலையை போட்டுட்ருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் வரேன். நீங்கள் பிஸியாக இருங்க. நான் வேற ஆளை பார்த்து நான் கோவப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கோவப்படாமல் பேசுங்க.
சரி இப்போ வரீங்களா வர மாட்டீங்களா? ஏனே அதான் சொல்லிட்டு இருக்கோம்ல, தலைக்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு மெதுவாக உங்களுக்கு கதை வந்து முடிச்சு தலைக்கு மேலே வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நேராக இப்போ இங்கே வாங்க, சரியா? சார் கொஞ்சம் பில்டப்பு போட்டு மறைக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. சரி வந்துருவீங்களா? ஆனால் வந்துருவீங்களா? சரி இப்படி பேசிட்டே இருந்தானே. ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க. ஆனால் சீக்கிரம் வந்துருங்கண்ணா. சரிண்ணே சரி வந்துடுறேன். ஓகேண்ணா. சரிண்ணே வைங்க. இவன் வேற இப்போ வரான்னு தெரியல. சரி என்ன பண்ணா? சரி வரட்டு பார்ப்போம். வரத்தை அண்ணே கோலியாங்குளத்து கோபி அண்ணே. அண்ணா வாங்கண்ணா. எப்படிண்ணே நல்லா இருக்கீங்களா? இதோ இருக்கேண்ணா உங்கள் கிளியத்தில் வாங்கண்ணா. இல்லையே நல்லா சௌக்கியமாக இருக்க மாதிரியே இருக்கே பார்த்தா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா வாங்க. நல்ல செழிப்பு தான் போல. நம்ம மரம் இது தானே? இதான் மரமா? 3 தேக்கு மரம். தேக்கு மரம் எனக்கு இப்போ கொடுக்கணும்னு அர்ஜென்ட் இல்லை. தேக்கு மரம் அது இல்லையே, ஒரு பேக்கு மரம் இதில் இருக்கு. தேக்கு மரம் தான் கட்டி பாருங்கண்ணா, விட்டு நல்லா விட்டு சவுண்டு அப்படி கேட்கும். ஓ ஓட்ட மரமாக இருக்கு. சரி என்ன அவிச்சு உடைய பிளான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி ஆனால் அந்த 3 மரத்தையும் வெட்டி நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கோங்க, எனக்கு அந்த காசை மட்டும். இந்த 3 மரத்தையும் வெட்டி என்ன வேணாலும் பண்ணிக்காங்கன்னு சொல்றதுக்கு அது என்ன மரம்? அது தேக்கு மரம்னா தேக்கு கிடைக்காது. நான் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், திரும்ப உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரியா? நான் இதை வெட்டி கொண்டு போனாலும் நான் விறகு தான் கொடுக்க முடியும். எங்கே கொடுங்க, எனக்கு அந்த காசு மட்டும் கொடுக்குன்னு கேட்டியா? எங்கே வேணாலும் கொடுக்கணும், காசு மட்டும் உங்களுக்கு தந்துடணும். என்னனாலும் பண்ணுங்க. எத்தனையோ பேரை அவிச்சு விட்டீங்க, இப்போ என்ன வைக்க பிளான் போடுறீங்க? நீங்கள் தான் இதுக்கு கரெக்டான ஆள். இந்த 3 மரத்தையும் நீங்கள் தான் சரி பண்ணணும், சரியா? சரி இன்னைக்கு நான் தான் மாட்டினேன் போல இருக்கு. சரி அண்ணா அந்த இன்னைக்கு முடிச்சிடலாமா? இன்னைக்கா? இன்னைக்கு முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வெட்டு வாடகை மரம் இது கூலியெல்லாம் கேளுங்க. அது எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் எனக்கு வெட்டிட்டு நீங்கள் கொண்டு போயிருங்க, சரியா? எவ்வளோ சொன்னாலும் தந்துடுவீங்க? எவ்வளோ நாளும் தரலாம். இவனே பெரிய கஞ்சேன், இதில் எவ்வளோ சொன்னாலும் தருவானோ. கேட்போம். அண்ணா என்னண்ணா? ஒன்றும் இல்லை உங்கள் பெருமையாக பேசிட்டு இருந்தோம்னே. ஓகேண்ணா. அதை வெட்ட ஆரம்பிக்கிறீங்களா? வெட்ட ஆரம்பிச்சிடும். வீடியோ வரையும் போயிட்டு வரேன். சரி நான் போயிட்டு என்னோட ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? ஓகே. என்ன கோலாங்குளத்து கோயில் தானே? வாங்கண்ணா. எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? நீங்கள் தானே வெட்டணும். நான் தான் வெட்டணுமோ? யாரை வெட்டணும்? மரத்தை தான் வெட்டணுமா? சரியா. ஆனால் சட்டு போட்டுன்னு வெட்டுங்கண்ணா, ரொம்ப பேசாங்கண்ணா. சட்டு போட்டுன்னு வெட்டுங்க. சட்டு போட்டுன்னு எப்படிப்பா வெட்ட முடியும்? நேராக போய் தோட்டத்தையும் வந்துடுவான். தோட்டம் தேடி வருவானா? ஆமாம் சீக்கிரமாக வெட்டுங்க. அது வாம்பாடுப்பா. சரி என் வேலையை நான் தொடங்கி, சரியா? போயிட்டு போறவா நீ இங்கே நின்னா ஏதாவது பேசிட்டே இருப்ப, என் கதை நடக்காது. சீக்கிரம் முடிச்சீங்க. போயிட்டோம் சந்தோஷமா போயிட்டோம். இந்த கஞ்சப்ப வேற கூப்பிட்டு நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கான். ஒரு மரத்துக்கு எவ்வளோ தருவாங்கன்னு தெரியல. வெட்டுங்க தாரன்னு சொல்லுங்க, நான் உச்சி விட்டுருவான்னு நினைக்கேன். பார்ப்போம். செடி பேக்கு மரமாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சரி வெட்டிட்டானான்னு தெரியல, போய் பார்ப்போம். இவன் வேற அடிக்கடி ஃபோன் பண்ணி இந்த கடங்கார சொல்ல தாங்க முடியல. இவனுக்காண்டியே நான் இனி தோட்டத்திலே இருக்க வேண்டியதான் இனி. அண்ணே வாங்க. என்ன அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? என்ன வெட்டி முடிக்கல, நாங்கள் 3 மரத்தையும் வெட்டி நீங்கள் நான் கொண்டு போயிருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். போண்டா சுடக்கூடிய கதை நினச்சிங்களா? என்னண்ணா நீ ஒரு மரத்தை இவ்வளோ நேரமாக டக்குன்னு போட்டு வெட்டிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது, நான் எப்பவும் நான் அந்த மரத்துக்கூடயே கிடக்கனால அதை பக்குவமாக வெட்டி. சரி கொஞ்சம் சீக்கிரமாக வெட்டுங்கண்ணா. சரி. நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன், ஒரு மரத்தை வெட்டி இவ்வளோ டயர்டாக இருக்கேன். சரி காப்பி வேணுமா டீ வேணுமா? காப்பி வேணுமா, காப்பி தண்ணி ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். சரி ஒரு டீ சொல்லுங்களா? டீ ஒரு டீ. சரி ஓகே. கோவியண்ணே வாங்க. யோசிச்சு பார்த்தேன். சொல்லுங்கண்ணே. ரொம்ப டயர்டாக இருக்கனால டீ குடித்தோன்னா தூக்கம் வந்துடும். அதனால் ஒரு
பூஸ்ட் வாங்கிட்டு வந்துருங்களா? பூஸ்ட் பூஸ்ட் காப்பி குடிக்கிறவங்க பூஸ்ட் வேணுமா? கோவியனே வாங்க சொல்லுங்க. கதை முடியலை இன்னும். உங்கள் பாட்டு போயிட்டே இருந்தா எப்படி? வாங்கிட்டு வரேனே பூஸ்ட். எங்கே போகிறீங்க முதல் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. கதை முடியாமல் நீங்கள் உங்கள் பாட்டு போயிட்டா சொல்லுங்க. நமக்கு கொஞ்ச நாளாட்டே பூஸ்ட் குடித்தா வாமிட் வருது. அதனால் பூஸ்ட் வேண்டாம். விஷத்து வேறு கொட்டிகிட்டே இருக்கு. சரி ஒரு ஏசி வச்சிருமா? ஏசி என்ன இதில் ஏசி வச்சுருவீங்களா? விஷத்துன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா ஏசி வச்சிடலாம்னு? வச்சிருவோம். வச்சிருங்க. ஒரு பேச்சுக்கு சொன்ன எல்லாத்தையும் அதையே பிடிச்சிருக்கானே. சரி வெட்டும். நம்ம முத கதையை முடிப்போம். சொல்லுங்க. எவ்வளோ டயர்டாக இருந்துட்டு இருக்கேன். சரி இப்போ என்ன பூஸ்ட் தானே வேணும்? பூஸ்ட் வேண்டாம்ண்ணே. வேற என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். ஹார்லிக்ஸ் ஆமாம் ஹார்லிக்ஸ் தானே? ஹார்லிக்ஸ் தான் வாங்கிட்டு வரேன். ஹார்லிக்ஸ் போனால் என்ன கோயனே சொல்லுங்க. லைட்டா கோவம் மட்டும் பட்டுறாங்க. இந்த வெயில் காலம் பார்த்தீங்களா, அதனால் இந்த காஃபி இதெல்லாம் சூடாக குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப சூடாயிரும். அதனால் நல்லா கூலாட்டு கூல் ட்ரிங்க்ஸு இந்த 10 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் வாங்கிறாங்க. இந்த 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி வாங்குங்க. சரியா? சரி. இதுக்கு பேச நம்மளே வச்சுக்கலாம் போல இருக்கேன். ஈவன் தொல்லை தாங்க முடியல. அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி இன்னெல்லாம் நம்ம டார்ச்சர் படுத்திட்டு இருக்கானே. இதுக்கு அந்த கடங்காரன் பரவாயில்ல போல இருக்கேன். என்ன ஜூஸ் 500 வாங்கிட்டு வரேன். 1 ரூபா கூட குறைச்சிடாங்க. சரி. ஆனால் ஒரு ஜூஸ் கொடுண்ணே. ஒரு 10 ரூபா ஜூஸ் கொடுண்ணே. 10 ரூபா ஜூஸ் வேறு நல்லா தான் இருக்குது. நல்ல மனமாக இருக்குது. மேங்கோ ஜூஸு கொஞ்சோல வேறு தான் இருக்குது. நமக்கும் ஒன்றும் இல்லை. பாக்கெட்டில் வேறு ஒன்றும் காசு இல்லை. சரி கொஞ்சம் குடிப்போம். அண்ணே இல்லை ஏதோ இல்லைண்ணா ஒன்று மணந்து பார்த்தேன். நல்லா மனமாக இருந்தேன். மணக்கும் 501 ரூபாண்ணே ஜூஸ். 501 ரூபா ஜூஸ்னால் மணக்க தானே செய்யும். ஜூஸ் குடிங்கண்ணா. ஜூஸே இருந்த மாதிரி இல்லை. என்ன ஒரு 4 ஒழிச்சிட்டு குடிச்சிட்டு வந்த மாதிரி இப்படியா தப்பாக நினைப்பேனா? கஞ்சா பீஸ்னா அடிப்பேன். எனக்கு வாங்கிட்டு வர்றதே அவன் குடிச்சிட்டு வா. பில்லு போடுவோம்ல, அப்போ தீர்த்து விட்டுறேன் அவனு. அண்ணே நல்லா இருக்கானே மேங்கோ ஜூஸ்? ஓஹோ நல்லா இருக்கு. ஓகே 501 ரூபாண்ணே. ஆமாம். பேசதான் செய்யறேன். இனி வெட்ட மாட்டேங்க. வாங்க லைட்டாக வாங்க. வர சமயம் ஆனால் ஒரு பெட்டி கடை இருந்து. சரி அதில் வாங்கினேன் 2 ரூபா ஜூஸு. அது இது மாதிரி தான் இருந்து. ஆனால் இல்லைண்ணே இது ஐயோ இது நாங்கள் டவுனில் போய் பெரிய கடை இந்த பெரிய மார்க்கெட் அங்கே போய் தப்பாலாம் நினைக்கல. என்ன நீங்கள் என்ன இப்படி தப்பாக நினச்சா எப்படி நினைங்க? தாத்தாவும் 500 ரூபாக்குள்ள ஜூஸை வாங்கி தான் 2 ரூபாய்க்கு கொடுக்காரு அப்படின்னு நினச்சிட்டேன். என்ன போய் சரியா? சரி நான் உங்களை தப்பாகவே நினைக்கலண்ணே. போயிட்டு வாங்கண்ணா. மரத்தை வெட்டி முடிச்சு. அந்த மரத்தை வெட்டுங்கண்ணே. சரி ஓவரா பேசாங்கண்ணே வெட்டுங்கண்ணே. சரி அடுத்து வா. ஓடாரி வச்சு உன் மண்டையில போட்டுரு. வெட்டிட்டான் பார்ப்போம். போயிட்டு நேரம் வரும். ஆயாச்சு. ஓவராக பேசிகிட்டு இருப்பான். அது வேணும் இது வேணும். இனி பிரியாணி கேட்பான். இனி பிரியாணிக்கு நான் எங்கே போகிறது? இந்த 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு போனானோ. அண்ணே வந்துட்டியா? அண்ணே வந்துட்டேன். வெட்டிட்டீங்க? வெட்டிட்டேன். பாரு எப்படி வெட்டிருக்கேன் பாரு. விட்டு வெட்ட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 ரூபா ஜூஸ் குடிச்சாங்களா? அதனால தெம்பு சொல்லாங்கண்ணே. 500 ஜூஸ். அண்ணே 3க்கு என்ன ரேட்னே போட்டிருக்கீங்க? 3க்கா? நீ என்ன ரேட்டு எதிர்பார்க்க? அண்ணே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு 10 ரூபா வச்சு கொடுங்கண்ணே. 10 ரூபாண்ணா? 10,000 ரூபாண்ணே. ஒரு 0 போட்டு 10,000 ரூபாண்ணே. 10,000 உனக்கே மனசாச்சு இல்லையா? தேக்கு மரண்ணே. தேக்கு நான் பாரு என்னை பேச வைக்காத. தள்ளி போய் நின்று. தேக்கு மரம்